Hi friends, Assalamu alaikum. Welcome back to Sajna's Malabar Recipes in Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ஸ் சிக்கன் ஃப்ரை. இது வந்து தவா ஃப்ரையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் இங்கே 250 கிராம் சிக்கன் கழுகி எடுத்து வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே 10 பல் பூண்டு எடுத்துருக்கு, ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் இவையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சா தான் இது வந்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி உதிராமல் வரும். இந்த மசாலாவை நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இனி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு லெமன் ஆஃப் எடுத்து அதோட நீர் சேர்த்திக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டே போட வேண்டிய நான் வந்து மறந்துடுச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா சிக்கனில் கோட் ஆகிடுச்சு. இது இனி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதுக்காக இங்கே ஒரு தோசைக்கல் தான் வச்சுருக்கு. உங்கள்கிட்ட தவா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக சேர்த்து வச்சுக்கலாம். எல்லா சிக்கன் பீஸும் போட்டாச்சுங்க. இது இனி வந்து ஒரு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுவும் லோ ஃப்ளேமில் போடுங்க, அப்போ தான் சிக்கனோட உள்ள எல்லாம் நல்லா வேகும். கொஞ்ச நேரம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இனி வந்து நம்ம இது ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். எல்லா பீஸும் திருப்பி போட்டாச்சு. இது இனி வந்து மறுபடியும் நம்ம மூடி வச்சு இன்னொரு சைடு வேகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் இங்கே 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இனி நம்ம இது ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு தாட்டி மட்டும் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.